நம்மோடு மேஜர் மதன் ஜியோ பாலிட்டிக்ஸ் எக்ஸ்பர்ட் இணைந்திருக்கிறார். இந்த சந்திப்பு புட்டின் ட்ரம்ப் சந்திப்பை தொடர்ந்து ஜெலன்ஸ்கி ட்ரம்ப் சந்திப்பு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒரு டீல் நோக்கி போகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இதோடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறது ட்ரம்ப்பை இன்னைக்கு விளக்கியிருப்பது போல ஒரு ட்ரைபார்ட்டேட் டாக், அதாவது முத்தரப்பு பேச்சுவார்த்தை, அது நோக்கி போகுமா இல்லை இந்த ஒரு ஸ்டேல்மேட் தொடரும்னு நினைக்கிறீங்களா மேஜர்? இல்ல, கண்டிப்பா இது அதை நோக்கி போகிற மாதிரி தான் கிளியர் இண்டிகேஷன்ஸ் இருக்கு. ஏன்னா 2 ரீசன். இப்போ உக்ரைன் பொறுத்த வரைக்கும் டெரிட்டரி அவங்க லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் ஒரு 6 மாசம் நடந்த இந்த லாஸ்ட் பேஸ் ஆஃப் ரிசர்ச்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய டெரிட்டரி அவங்க லூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப அவங்க லீவரேஜ் அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு அன்பிரடிக்டபிளான ஒரு பிரசிடென்ட் இந்த சைடு, அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கா பைடன் மாதிரி இவங்களுக்காக என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு நிக்கக்கூடிய அளவுக்கு யாருமே கிடையாது. அன்லிமிட்டெட் சப்ளை ஆஃப் வெப்பன்ஸ் எதுவுமே கிடையாது இப்போ. சோ இப்ப ட்ரம்ப்பையும் அவர் பகைச்சிக்க முடியாது. பகைச்சுக்கிட்ட போது அங்க எவ்வளவு டெரிட்டரி லாஸ் ஆச்சுன்றதை நம்ம கிளியரா பார்த்தோம். சோ அந்த வகையில இன்னைக்கு ஜெலன்ஸ்கிக்கு ஒரு பெரிய லெவலுக்கு லீவரேஜ் அப்படின்றது சுத்தமாவே இல்லை. இப்ப இந்த சமயத்துல ஒரு மினிமம் செக்யூரிட்டி கேரண்டியை மட்டும் எடுத்துக்கிட்டு அவர் எக்ஸிட் ஆவறதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்து இப்ப ட்ரம்ப் வந்து ஃபோர்ஸ் பண்ணிருக்காரு. சோ இப்ப இது வந்து டோட்டலா பாத்தீங்கன்னா இவங்களுடைய கேம் தான். பிரச்சனைக்குரிய விஷயமா இன்னைக்கு செக்யூரிட்டி கேரண்டில கிட்டத்தட்ட ஒரு கன்சென்சஸ் வந்தது போலதான் தெரியுது. ஏன்னா யூரோப்பிய தலைவர்களும் கூட நேட்டோ போன்ற ஒரு செக்யூரிட்டி கேரண்டி நாங்க அதுல பங்காற்றுவோம் அப்படிங்கிற அந்த நிலையை கிட்டத்தட்ட அதுல ஒரு உடன்பாடு நம்ம பார்க்கிறோம். ஆனா ஒரு தான் இஷ்யூவா டெரிட்டோரியல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தானே இருக்கு. யுக்ரைனால எவ்வளவு விட்டு கொடுக்க முடியும், ரஷ்யா எவ்வளவு கேக்குது, அதுலதான் அந்த ஸ்டேல்மேட் தொடர வாய்ப்பு இருக்கா இல்ல உடன்பாடு வரும் நினைக்கிறீங்களா? இல்ல, அந்த இடத்துல கிரீமியா நமக்கு வந்து கிளியராவே இப்போ ரஷ்யா வசம் போயிருச்சு. ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் டைம் அவங்க அபிஷியலாக அங்கீகரிச்சிருவாங்க. அமெரிக்கா அங்கீகரிச்ச பிறகு அது ஐரோப்பிய யூனியனுக்கு பெரிய லெவலுக்கு ஆப்ஷன் கிடையாது. அது ஃபர்ஸ்ட். 2வது, இப்ப டெரிட்டரின்னு எடுத்தீங்கன்னா நைப்பர் நதிக்கு மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு 20% லேண்ட் வந்து இப்ப இவங்களோட ஆக்குபேஷன்ல இருக்கு. நேத்து நான் பேசின ஒரு ரஷ்யன் எக்ஸ்பர்ட் அவருமே என்ன சொன்னார்னா, இன்ஃபேக்ட் சில இடங்கள் ரஷ்யாவுடைய டெரிட்டரியில இல்லாத இடமும் ஆக்குபேஷன்ல இல்லாத இடமும் இன்னைக்கு ரஷ்யா பக்கம் போற மாதிரி தான் இருக்கு. அந்த பார்டர் ரீஅலைன்மென்ட் பண்றது அப்படின்ற இதுல அவங்க பண்ணிருக்காங்க. பெரிய லெவல்ல ஒரு எதிர்ப்பு எதுவுமே இல்ல. பட் அது என்ன மாதிரியான ஒரு முன்னுதாரணத்தை செட் பண்ணும் மேஜர்? இன்னைக்கு வந்து ஒரு உலக யுத்தம் 2 முடிந்த பிறகு இன்னைக்கு வாட் எவர் வி கால் இட் அஸ் அன் இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆர் ஆர்டர், இப்படி ஒரு நாடு வந்து பிடிச்ச நிலத்தை உலகெல்லாம் ஆசி கொடுத்து எடுத்துக்கோங்க அப்படின்னு இந்த டெரிட்டோரியல் அனெக்சேஷனை ஆசி கொடுக்குற வழக்கம் இல்லை. அது வந்து இன்னைக்கு ஒரு பெண்டோரா பாக்ஸை ஓப்பன் பண்ணிடாதா, ஒரு தவறான ப்ரீசிடென்ட்டை உருவாக்கிடாதா? ஒரு நாடு இன்னொரு நாட்டை வந்து பை ஃபோர்ஸ் பிடிச்சிக்கலாம், பிறகு பேச்சுவார்த்தையில் அதை வந்து தான் வசம் ஆக்கிக்கலாம் அப்படிங்கிறது வந்து அந்த இன்டர்நேஷனல் ஆர்டருக்கே முரணான ஒரு விஷயம் இல்லையா? கண்டிப்பா. நீங்க இப்ப ட்ரம்ப் நேற்று பேசுனதே நம்ம வந்து நீங்க வந்து அப்படியே ஒரு கன்கரன்ஸ் வச்சுதான் பார்க்கணும். தாய்வான நான் பிரசிடண்டா இருக்க வரைக்கும் நாங்க போய் எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ண மாட்டோம், போர் தொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஷி ஜின்பிங் சொன்னதா வந்து ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஸோ நேச்சுரலா இதோட பிக்கெஸ்ட் பெனிஃபிஷியரி யாருன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சைனா. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த இது இருக்கு. இப்ப அடுத்த பாஸ் நீங்க சொன்ன பண்டோரா பாக்ஸ் ஓபன் ஆகுறது நம்மளோட இந்தோ பசிபிக் ரீஜன்ல தாய்வான்ல ஓபன் ஆகும். இப்ப தாய்வானுக்கு வந்து இன்னொரு பிளே கிரவுண்டா மாறுறதுக்கான அந்த சூழ்நிலை இல்லை இப்போ. ஏன்னா அவங்க வந்து இப்போ அமெரிக்காவை ட்ரஸ்ட் பண்ண முடியாது அப்படின்றது ஒரு வகையா இப்போ வந்து ப்ரூவ் ஆயிருக்கு. ஏன்னா இர்ரெஸ்பெக்டிவ் அமெரிக்காவுடைய ஃபாரின் பாலிசி வரைக்கும் எல்லாருமே எக்ஸ்பர்ட்ஸ் வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்சிகள் மாறும் காட்சிகள் மாறும், பட் அவங்க ஃபாரின் பாலிசியில தெளிவா ஒரே இதுல தான் இருப்பாங்கன்ட்டு. பட் ஒரு ரேப்பிடான ஒரு சேஞ்சை இப்போ உலகம் சந்திச்சுட்டு இருக்கு. ரொம்ப ஒரு வாலட்டான பீரியடுக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கோம். இந்தியா ரஷ்யாவுடைய உற்ற நண்பனா இருந்தாலும் இந்த டெரிட்டோரியல் கிளைமை ஆக்குபை பண்ணி, நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு நாடை வந்து போய் ஆக்குபை பண்ணி மிலிட்டரியில கொண்டு போய் வச்சு ஒரு இடத்தை எடுக்கிறது அப்படின்றத நம்ம ஒத்துக்க முடியாது. இந்தியாவோட ஸ்டாண்டுமே ரொம்ப கிளியர் இருக்கு. அப்படி நம்ம ஒரு ஸ்டாண்டை வந்து ரஷ்யாவுக்கு ஆதரவா இன்னைக்கு எடுத்தோம் அப்படின்னா நிச்சயமா இது வந்து நம்ம பிஓக்கு மேல வைக்கக்கூடிய கிளைமோ, நாளைக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய திபெத் பகுதியில் இருக்கக்கூடிய சில ஏரியாஸ் இருக்கு, நம்ம கிளைம் வைக்கிறோம் அப்படின்னா அந்த கிளைம் வந்து இரலவெண்டா போயிடும். இது ஒரு வழியா ஒரு அன்சர்டன், இது ஒரு அமைதின்னு நமக்கு பார்த்தா கூட திஸ் இஸ் ஓப்பனிங் அப் மச் லார்ஜர் இது அப்படின்னு தான் பாக்குறோம். ஏன்னா துருக்கி ஒரு பக்கம் இருக்கு, இஸ்ரேல் ஒரு பக்கம் இருக்கு, சைனா ஒரு பக்கம் இருக்கு. இவ்வளவு நாடுகள் இன்னைக்கு இதை முன்னுதாரணமா வச்சு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு.
இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் இன் இந்தியாஸ் இன்ட்ரெஸ்ட்? இது வந்து எப்படி போகணும்? இது வந்து முடிஞ்சா நல்லதா? நம்முடைய ஸ்டேக்ஸ் இதில் எந்த அளவுக்கு இருக்கு இந்த பேச்சுவார்த்தையில, இந்த டீலை பொறுத்த வரைக்கும்? சொன்ன ரீசன், அதாவது அந்த 50% அடிஷனல் டாரிஃப்ல 25% அப்படின்றது ட்ரேட் டாக்ஸ் ஸ்டேல்மேட். அடிஷனல் 25% ரஷ்யாவோட நம்மகிட்ட ஆயில் வாங்குற காரணத்தை சொல்றாங்க. ஸோ அந்த 25% நமக்கு ஒரு டெம்பரரி ரிலீஃப் கண்டிப்பா கிடைக்குது. இந்த இனிமே வந்து அமெரிக்கா இதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ண போறாங்க அடுத்த 25% வந்துன்றது அவங்களால பண்ண முடியாது. ஸோ அந்த வகையில இது நமக்கு நல்லதுதான். பட் நீங்க லாங்கர் டேர்ம்ல நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன அதே பாயிண்ட் தான். நாளைக்கு எந்த நாடு வலிமையா இருக்கோ இன்னொரு நாட்டு மேல படையெடுத்து அவங்க இடத்த பிடிக்கலாம், அதுக்கு ஒரு லெஜிட்டிமேசி இருக்கு. ஏன்னா எல்லாமே பார்டர்ஸ் அப்படின்றது இட்ஸ் ஆல்வேஸ் டிஸ்பியூட்டட். பிரிட்டிஷுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா உலகத்துல இருக்கக்கூடிய மேக்சிமம் பார்டர்ஸ் டிஸ்பியூட்ல தான் இருக்கு. சைனா இந்தியாவா இருக்கட்டும், இல்ல சைனா தாய்லாண்டா இருக்கட்டும், இல்ல ஈரான் இஸ்ரேல் லெபனானா இருக்கட்டும், எல்லாமே டிஸ்பியூட்ல தான் இருக்கு. ஸோ அந்த இதுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு டெம்பரரியா இது ஒரு ஒரு ரொம்ப டயரிங்கான ஒரு வார் வந்து எல்லாருமே பேசி பேசி சலிச்சு போன ஒரு யுத்தமா இருக்கிறது ஈரான் உக்ரைன் வர்சஸ் ரஷ்யா. அது முடிவுக்கு வருது அப்படின்னு நம்ம பார்த்தா கூட அடுத்தடுத்த ஜியோ பொலிட்டிக்கல்ல யாரு வலிமையா இருக்காங்களோ அவங்க இன்னொரு நாட்டை போய் பிடிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு இதையும் இது ஓபன் பண்ணி விடுது, விச் இஸ் நாட் ரைட். அதாவது இது இன்னைக்கு சூழ்நிலைக்கு நம்ம ஒரு டெம்பரரியா ஒரு கெயின் நம்ம எடுத்தாலுமே இந்தியா இன்னைக்குமே நம்ம வந்து பிஓகே மேல நம்ம ஒரு கிளைம் வச்சிருக்கோம். ஒரு ஸ்டாலிடான ஒரு கிளைம் வந்து நமக்கு இருக்கு. இப்ப இதை இந்தியா ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல இந்தியா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க அபிஷியலா. பட் இது ஒரு பண்டோரா பாக்ஸ் நீங்க சொல்ற மாதிரி ஓபன் பண்ணுது. திஸ் இஸ் கோயிங் டு லீட் இன்டு லாட் ஆஃப் மோர் வார்ஸ் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். மேஜர் மதன், இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் எப்படி ஒரு அன்பிரடிக்டபிளான ஒரு மனிதரா இருக்காருன்றதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இவர் நேட்டோவுக்கு வெளியே ஒரு பாதுகாப்பு அமைப்பு நாங்க தரோம் அப்படின்னு கொடுக்கக்கூடிய ப்ராமிஸை பின்னாடி இவரே மீற மாட்டாரா அப்படின்ற ஒரு அச்சமும் இருக்குது இல்லையா? இல்ல கண்டிப்பா அதான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப இவர் சொல்லக்கூடிய கமிட்மெண்ட், நேட்டோவோட கமிட்மெண்ட்டே இப்ப என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபியூச்சர் இருக்கு. நேட்டோ இருக்கா இல்லையா அப்படின்ற கேள்வி வருது. இதுக்கு முன்னாடி அமெரிக்கா போட்ட 3 முக்கியமான அலையன்ஸ், ஆகஸ்ட் கம்ப்ளீட்டா இரலவெண்டா போயிருச்சு. குவாட் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்ல இருக்கு, U2I2 ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்ல இருக்கு. சோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அந்த அலையன்ஸ் பேஸ்ட் ஒரு பவர் அப்படின்றத இன்னைக்கு அவங்க வித்ட்ரா பண்ணிட்டு ரொம்ப ப்ரொடெக்ஷனிஸ்டா இன்வேர்டா பார்க்கக்கூடிய அமெரிக்காவுக்கு இன்னைக்கு இது ஒரு பெரிய ஒரு செட்பேக்க கொடுக்கும். அவங்களுடைய ஃபாரின் பாலிசியில இந்தோ பசிபிக் ரீஜன்ல சடனா பாத்தீங்க அப்படின்னா ஏசியா பசிபிக் ரீஜன் சொல்லிட்டு ஆகஸ்ட் 15 அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய சீஃப் அட்வைசர், அவங்களோட என்எஸ்ஏ சீஃப் அட்வைசரே வந்து ஏசியா பசிபிக் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினார். அப்போ இன்னும் சொல்ல போனா இதுக்கு முந்தைய அம்பாசிடர் எரிக் கேர்சட்டி இந்தோ பசிபிக் வந்து இந்தியா தான் மையம், அதுக்கு தெர் இஸ் நோ இந்தோ பசிபிக் வித்தவுட் இந்தியா அப்படிங்கிற ஒரு டோன்ல இருந்து இந்தோ பசிபிக்ங்கிற வார்த்தையில இந்தியன் ஓஷன் வருது, இந்தியாவை குறிக்குதுன்னு மாத்தி ஏசியா பசிபிக்னு பேச ஆரம்பிச்சாங்கன்னு பாக்குறதா? இல்ல கண்டிப்பா நீங்க ஏசியா பசிபிக்னு வந்தீங்கனாலே அங்க சைனா கூட நீங்க காம்ப்ரமைஸ் பண்றீங்கன்னு தான் அர்த்தம். அப்ப இந்தியா எந்த ஒரு இதுலயுமே இவங்களுடைய லாஸ்ட் மீட்டிங் தாய்வான்ல நடந்த ஒரு செக்யூரிட்டி கான்பரன்ஸ்ல நம்மளுடைய முன்னாள் ராணுவ தளபதி இவர் நரவணே அவர்கள் போயிருந்தாரு. அந்த மீட்டிங்லயே நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுதான் தீமா இருந்துச்சு. ஒரு புள்ளியை ஒத்துக்க முடியாது, ரீஜனல் லெவல்ல இருந்தாலும் சரி, ஒரு பெரிய இதுல இருந்தாலும் சரி, ரீஜனல் புள்ளிஸ ஒத்துக்க முடியாது அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னைக்கு அவங்க செக்யூரிட்டியை பாத்துக்கணும்ன்ற நிலைமைக்கு இப்ப வந்துருச்சு. சோ இப்ப இது என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வரக்கூடிய அடுத்த ஒரு 10-15 வருஷத்துல யூரோப் வில் அகைன் கோ இன்டு ஆர்ம்ஸ் ரேஸ். மிகப்பெரிய லெவல்ல ஒரு $500 பில்லியன் அளவுக்கான டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் அவங்க வச்சிருக்காங்க. இந்தியா அதே பாதையில தான் போவோம். உலக நாடுகள் எல்லாமே தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு ஒரு செக்யூரிட்டி கேரக்டரா அமெரிக்கா இருந்து பின்வாங்குவது அப்படிங்கிறது ஒரு ஆர்ம்ஸ் ரேஸ தூண்டி விடுதுன்னு நீங்க பாக்குறீங்க? இல்ல கண்டிப்பா எவென்ச்சுவலா நடந்துதான் ஆகணும். பட் இது வந்து ஒரு கால சூழ்நிலையில காலத்துக்கு ஏற்ப நடக்கிறது தான் கரெக்டா இருக்கும். பட் இவங்க ப்ரீஎம் பண்றாங்க. அமெரிக்கா நோஸ் தேர் கோயிங் டு இது வந்து உலகம் முழுக்க போய் அவங்க பண்ண முடியாது, இந்த நாட்டாண்மை பஞ்சாயத்தை பண்ண முடியாதுன்றது அவங்களுக்கு தெரியும். பட் அது வந்து நேச்சுரலா வித்ட்ரால் ஆகிறதுக்கும், இப்ப அவங்க ஆப்கானிஸ்தான்ல வித்ட்ரா பண்ணதா இருக்கட்டும், அடுத்தடுத்தது கல்ஃப்ல இப்போ குட் ஃபோர்ஸஸோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. சரியான இவங்களுக்காக தான் ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இவங்களை நம்பி இனிமே யாரும் போக மாட்டாங்க அப்படின்றதுதான் இப்ப புது ரியாலிட்டியா இருக்கு இன்னைக்கு. சோ அந்த ரியாலிட்டியை பேஸ் பண்ணி
கண்ட்ரியை ரீகாலிபிரேட் பண்ணும்போது திஸ் லாட்ஸ் ஆல்சோ லீட் இன்டு ஆர்ம்ஸ் ரேஸ் மட்டுமே கிடையாது, நியூக்ளியர் வெப்பனை வந்து அடுத்தடுத்த நாடுகள் எல்லாமே வந்து தங்களை காப்பாத்திக்கிறதுக்காக அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நிச்சயமா இது வந்து ஒரு டெம்பரரி பீஸ் லீடிங் இன்டு a லாங் டர்ம் கான்ஃபிளிக்ட் தான் நான் பாக்குறேன். யார் என்ன வெரி அன்சர்டன் வேர்ல்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மேஜர் மீண்டும் இதில் டெவலப்மெண்ட்ஸ் வரும்போதே நேரம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.